ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பின் வார்த்தையோடு அருளாளர் இயேசு இன்றைக்கு சந்திக்க வைத்திருக்கிறார். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்ததான பரிசுத்த ஆவியான் மூலமாய் கொடுத்த இறை வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59 அதிகாரம் 19வது இறை வார்த்தை. சத்ருவானவன் வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயக்கொடியை ஏற்றப் போகிறார். இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது எப்படியா வெள்ளம் எப்படி பெருகி வருமோ அதுபோல் எத்தனையோ காரியங்கள், ஒரு காரியம் இரண்டு காரியம் அல்ல, எல்லா பக்கங்களும் நெருக்கப்பட்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். என் பிஸ்னஸில் எனக்கு ப்ராப்ளம், என் கையின் பிரயாசங்களில் பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, எல்லா இடத்திலும் எனக்கு பிரச்சனை, சரித்திரம் கூட பலவீனப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா பக்கங்களும் நெருக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவர் இன்றைக்கு தன் ஜனமாகிய உங்கள் மேல் அசைவாட அவர் விரும்புகிறார். ஆவியானவர் வருவாரா? ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது, உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வரும் பொழுது, உங்கள் கையின் பிரயாசங்களிலே வரும் பொழுது, அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுக்கும் பொழுது, சிலுவையில் ஜீவன் கொடுக்கும்போது பிதாவிடத்திலே தந்தையே, பிதாவே, என் ஆவியை உமது கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இயேசு மரணத்திற்கு முன்னதாக அவர் சீசர்களை பார்த்து சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆம், நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின அதே ஆவியானவர் இன்றைக்கும் நீங்கள் காத்திருக்கும் போது இறங்குகிறார். அவரே அந்த சத்துருவை ஜெயிக்க பலன் கொடுப்பா. எந்த இடத்துல தோல்வி கண்டு எந்த இடத்துல பயந்து நிற்கிறீர்களோ அந்த இடத்துல பலவானாய் உங்களை மாற்றப் போகிறார். உங்கள் எதிரிகள் கண் முன்னதாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். எல்லா கிரிகளையும் அழிக்கிறார். எல்லா பிள்ளிசூனிய கட்டுகளையும் உடைக்க அந்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறார். அவரே உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் விசாரித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் முடிந்தது என்று நினைக்கின்றீர்களோ, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ, தடுமாறி தயங்கி நிற்கின்றீர்களோ, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிங்களோ, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஐயா, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய அந்த இயேசு இன்றைக்கு அவர் கரத்தினால் அற்புதம் செய்ய விரும்புகிறார். வானோர் பூதோளத்தோர் சகலின் முழங்கால்களும் முடங்குமாம் அந்த நாமத்துக்கு சொந்தக்கார தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்குள்ளாய் வந்திருக்கிறார். அவரே அந்த சத்துருவை, வெள்ளம் போல் வந்த சத்துருவை அகற்றி அவர் ஜெயக்கொடியாய், யெகோவா நிசியாய் அவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அவர் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்கள், அனுதினமும் ஜெபியுங்கள், குடும்பத்தோடு ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தேவனை நேசியுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கே ஆவியானவர் கொடியேற்றுவதை, ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் பிரசனமாவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி, தகப்பனே, இந்த வெள்ளம் போல் இருக்கிற அந்த பிரச்சனைகள் பனிபோல மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். ஆவியானவர் அந்த குடும்பத்தை முழுவதையும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். தலைகளை உயர்த்தும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், உடனிருந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.